சின்ன வயதில் நீங்கள் எல்லாருமே இந்த பாட்டி வடை சுட்ட கதை கேட்டிருக்கீங்களா? பாட்டி வடை சுட்ட கதை. அந்த கதையை திரும்ப சொல்கிறேன், திரும்ப ஒரு தடவை கேட்போன்னே. ஒரு நாள் ஒரு பாட்டி சாலையில் அமர்ந்து வடை சுட்டு கொண்டிருந்தார், சாலை ஓரமாக அமர்ந்து. அப்படி அந்த பாட்டி வடை சுட்டு கொண்டிருந்த பொழுது காக்கா ஒன்று வந்து அந்த ஒரு வடையை தூக்கிட்டு போயிடுது. காக்கா அந்த வடையை தூக்கி கொண்டு போய் கூரை மேல் வைத்துக் கொள்கிறது. நரி ஒன்று வந்து, காக்கா காக்கா நீ அழகாக இருக்கிறாய், எப்படி நம் காதலியை பார்த்து நாம் சொல்லுவோமே அதுபோல், காக்கா காக்கா நீ அழகாக இருக்கிறாய், உனக்கு குரலும் அழகாக இருக்கும், ஒரு முறை பாடு என்று அந்த காக்கையை பார்த்து நரி சொல்கிறது. நரியின் பேச்சை நம்பி காக்கை பாட துவங்குகிறது, வடை கீழே விடுகிறது, நரி தூக்கி கொண்டு போகிறது என்று ஒரு கதை சொல்லியிருப்பார்கள். இந்த கதையில் ஒரு நீதியும் சொல்லியிருப்பார்கள். காக்கை பாட்டியை ஏமாற்றியது, அதனால் நரி காக்கையை ஏமாற்றியது, நீங்கள் ஏமாற்றினால் ஏமாற்றப்படுவீர்கள் என்று ஒரு நீதியை சொல்லியிருப்பார்கள். அப்படித்தானே? அப்படிப்பட்ட நீதிதான் தவறாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பம் முதலே. உண்மையிலே என்ன நடந்திருக்க வேண்டும்? காக்கை பறித்து சென்ற அந்த வடை நரியிடம் சென்ற பின்னும் திரும்ப பாட்டியிடம் வந்திருக்க வேண்டும். அந்த வடையை இழந்தவர் பாட்டி. பாட்டிக்கான நீதி கடைசி வரை இந்த கதையில் கிடையாது. நீதி என்றால் என்னவென்றால், பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கிடைக்க வேண்டியதுதான் நீதி. அந்த நீதியை நம் பிறப்பிலேயே, நம் பள்ளி பாடத்திலேயே கொஞ்சம் தவறாக சொல்லிக் கொடுத்து விட்டார்களோ என்ற ஐயப்பாடு எனக்கு ஆரம்பத்திலே உண்டு. அதனால் தான் சொல்கிறேன், தவறாக நினைக்காதீர்கள். நீதி கதையை சொல்லும்போது பாதித்தவனுக்கு விடை கிடைக்க வேண்டும், பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே நீதி கதைகளை இனி சொல்லித்தாருங்கள்.